இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அணக்கர் ஆற்றுல தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ஒரு செட்டர் மட்டும் திறந்து விட்ருக்காங்க. இங்கே ஒரு செட்டரு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு செட்டர் திறந்து விட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் எகிரி வரும். அந்த மீனை பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பேர் வலையை வீசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டேன். செம்ம மீன் வந்துட்டுருக்கு. அடுத்த வீச போகிறாங்க. அதில் பார்க்கலாம் எவ்வளோ மீன் வருதுன்ட்டு. மீனோட பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியான மீன் கிடச்சிட்டு இருக்கு பாருங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கொள்ளிட ஆறு. ஒவ்வொரு வீசில் எவ்வளோ மீன் கிடச்சிட்டு இருக்குது. செம்மையாக கிடைக்குது. ஒவ்வொரு வீசி அடுத்த வீசுறதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அவங்களும் எடுக்கிறாங்க. இன்னும் மீன் பிடிக்கணும் நிறைய மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலையை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்கலாமல் வீசுவாங்க. அப்போ தான் மீன் எல்லா மீனும் நிறைய மீன் வரும்னு சொல்லிட்டு சிக்கலாமல் தான் நல்லா மீனை வலையை ஆஞ்சிட்டு தான் வீசுவாங்க. இந்த வலையை பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக அழகாக வரும்னு சொல்லிட்டு பார்க்கவே அழகாக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கே தெரியும் மீன் எப்போ வரும்னு சொல்லிட்டு. லைட்டாக அலை கொடுத்தோடனே டக்குன்னு போட்டுருவாங்க. ரெடியாக நிற்கிறாங்க. மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக தண்ணி ஓடுது பாருங்கள். அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக எகிரி வரும். அந்த எகிரி வர டைமில் மீனை கரெக்டாக வலையை போட்டுறாங்க. அதில் சிக்கிடுது மீன். கொஞ்சம் கூட அந்த வலை அந்த ரவுண்டு மாறாமல் அழகாக விழுது. வலை பார்க்கவே அற்புதமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தவங்க வீசினோடனே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வலையை ரெடியாக எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த வீச அவங்க வீசுவாங்க. அதுலேயும் மீன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வலையை பொறுமையாக எடுக்கிறாங்க. இதுலேயும் நிறைய மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு மீன் மேலேயே வந்துச்சு பாருங்கள். இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வலை வீசுகிறாங்க பாருங்க. ரெண்டு வலையும் வீசும்போது பார்த்தீங்கன்னா மீன் அவ்வளோவா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க வீசினோடனே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வீசுகிறாங்க. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் கரெக்டாக எடுத்து போடுவாங்க. அந்த மீனெல்லாம் பையில் இவங்க எடுத்து போகிறதுக்கும் அந்த அவங்க வலையை எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க எடுக்கிறாங்க பாருங்கள் வலையை. அந்த வலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன், ஆனால் பெரிய மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட ருசியாக இருக்கும். மறக்காமல் இதோட பேர் தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அந்த பையன் நம்பிடும். தண்ணியை பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே செம பியூராக இருக்குது தண்ணி. மழை பெஞ்ச தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த வீசுறது ரெடி ஆகிட்டாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா திடீர்னு கெண்டை மீன் பெரிய மீனும் வந்து வலையை அறுத்துரும். அதுவும் நடக்கும். எல்லா மீனுமே இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதான் செம்மையாக விழுது பார்க்கவே. அவங்க கையில் இழுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அதில் மீன் இருக்கா இல்லையான்னு தெரியும். கையில் அழகாக தெரியும் உங்களுக்கு மீன் இழுக்கும்போது. கொஞ்சம் இழுப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இழுத்தாங்க. அதெல்லாம் அவ்வளோவா மீன் எல்லாம் தெரிஞ்சு. இதுவே பாருங்களேன், இவங்க
அடுத்த தடவை நம்ம மீன் எடுக்கிறப்ப அவங்களோட ஆக்ஷன்லாம் மாறும். அது கொஞ்சம் பொறுமையாக இழுப்பாங்க. நிறைய மீன் இருக்குது, தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மணியும் பார்த்தீங்கன்னா எந்த சிக்கல் நம்ம எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. இங்கே இன்னொருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க வலையை எடுத்துட்டு. இதில் நயமாக மீன் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே குனிஞ்சு வைக்கிறாங்க. நான் சொன்ன போலவே இதில் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். அவங்க இழுக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் அவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களோட மீன் கொஞ்சம் மீன் தான் வந்திருக்கு. வலை வீசுறதோட அந்த மீனை டக்குன்னு எடுத்துகிட்டு அடுத்தது வீசுறது தான் அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு வேகமாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக மீனை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எடுத்து பழக்கங்கிறதுனால டக்குன்னு அந்த மீனை எடுத்துடுறாங்க. இதுவே வேறு யாராவது எடுத்தால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மீன் கரெக்டாக இப்போ இந்த செதில்லாம் போய் வலையில் சிக்கிக்கும். அவங்க எப்படி கரெக்டாக உருவி எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ அவர் வலை வீசுறதை பார்க்கலாம் எப்படி வீசுறாரு. அப்பா செம்ம ரவுண்டாக இவர் அதோட தாண்டி வீசுறாரு. அவர் வழியில் என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மழை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அழகாக பெஞ்சு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த வரல சம மீன் வருதுங்க. பாருங்க மீன் இப்படி தரையில் வந்து ஊர்ந்தானே எப்படி துள்ளுது பாருங்க மீன்லாம். கூண்டு புட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கையாலே பின்னது எவ்வளோ அழகாக பின்னிருக்காங்க பாருங்கள். நார்மலாக உள்ள அந்த டைல்ஸ் ஓட்டுற அந்த டைல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக் பண்ணியிருக்காங்க. அது மேலே ஒரு நார் மாரி இருக்கும். அந்த நார் தான் அதெல்லாம் அழகாக கையாலே பின்னி அவங்க கூடியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோ 10 கிலோ அளவு கூட அதில் மீன் பிடிக்கும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கடைசி மீனை கிட்டத்தட்ட எடுத்துட்டாரு பாருங்கள். அந்த வலையை மீன் எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் 6-8 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற பையன் அதுலேயும் எடுத்து அதில் 20 கிலோ 40 கிலோ வரையும் மீன் கொள்ள மாட்டிருக்கு.
ரெடி பண்ணிட்டாரு. இதேமாரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் வீசிட்டு இருப்பாங்க. இந்த மீனை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப மதிப்பு அதிகம். அணைக்கார மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எல்லாம் பிரியப்பட்டு வாங்கிட்டு போகிற மீன் இது. அதனால் இந்த மீன் விற்கணுன்ட்டு அவங்க பயப்படவே விற்காதுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. எப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க மீனை விற்றுருவாங்க. இந்த மீன் மட்டும் ருசி அதிகங்கிறதுனால போய் மார்க்கெட்டில் போட்ட உடனே எடுத்துப்பாங்க அந்த மீனை. அந்த தண்ணி ஜில்லுப்பாக இருக்கும். இதிலே ரொம்ப நேரம் நின்று வீசுகிறாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா டைம்லையும் இந்த போல் மீன் கிடைக்காது. எப்பயாச்சும் ஒரு டைமில் தான் மீன் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ஒன்றா வலையில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மீன் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு கிட்டத்தட்ட 20-30 வீச்சு பார்த்துட்டேன். இதுலேயும் மீன் இருக்குப்பா. நானும் மீன் இல்லைன்னு நினச்சேன். எம்டியாக வந்துருன்னு நினச்சேன். எந்த வேலையிலுமே மீன் இல்லாமல் வரவே இல்லை. இப்போ அவங்க வலை வீசினோடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வலையை எடுத்துட்டாரு. வலையில் எதுவும் சிக்கு இருக்குது போல். இன்னும் சரியாக மீன் எடுக்காமல் இருந்தாலும் ஒரு மீன் மிஸ் பண்ணாமல் எடுக்கிறாங்க. இங்கே மட்டும் வீசல. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் வீசிட்டு இருக்காங்க. சாமி மாலை போட்டுருக்காங்க போல. சாமி சரணம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் வருதா என்னன்னு தெரியல. அங்கேயும் ஓரளவு மீன் வருது. ஆனால் இங்கே சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக வருது. அங்கே கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வருது. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வலையை வீசிட்டாரு. அவ்வளோ மீன் இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வீசுறதை பார்க்கலாம். இதுலேயும் ஒரு மீன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வராங்க. மீன் கிடைக்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வராங்க. வீடியோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஏதோ தப்பு இருந்தாலும் திருத்திக்கிறேன்.